எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராஜெக்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, போரூர் பக்கத்தில் ஐயப்பந்தாங்கல் லொக்கேஷனில் இப்போ ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஹேண்ட் ஓவர் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு 4 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸு. ஆக்சுவலாக 2 இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து சேல்ஸுக்கு இருக்குது. ஸோ லொக்கேஷனோட எக்ஸாக்ட் லேண்ட்மார்க் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட்மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம பிரஸ்டீஜ் அப்பார்ட்மெண்ட் சரௌண்டிங்கில் வரும். ஸோ எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1.1 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அனதர் லேண்ட்மார்க் வந்து நம்ம சைத்தன்யா ஸ்கூலுக்கு கூட சொல்லிக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி பற்றின ஓவரால் இன்ஃபர்மேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2600 ஒன்று பில்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் 900 ஸ்கொயர் ஃபீட்டில் 2400 ஒன்று பில்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 2 இண்டிவிஜுவல் ஹவுஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ண இண்டிவிஜுவல் ஹவுஸு. ஸோ உங்களுக்கு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னோவா டைப் அண்ட் ஒரு 3 பைக் பார்க்கிங் நிப்பாட்டுற மாதிரி ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டு ஃப்ரெண்டில் ஃபுல்லாகவே பார்க்கிங் கொடுத்துட்டு தென் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி. ஸோ ஃபேஸிங் பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு சவுத் ஃபேஸிங் மெயின் என்ட்ரன்ஸ் அண்ட் மெயின் டோர் வந்துடும். ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ இந்த ஹாலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 330 ஸ்கொயர் ஃபீட்டில் ஹால் கம் டைனிங் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. வித் ஃபால் சீலிங் அண்ட் ஃபேன்ஸ், எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4x2 டைல்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து என்னெல்லாம் லொக்கேட் ஆகிருக்குன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கிச்சன் அண்ட் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு வாஷ்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹாலோட வியூ எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ ஹால் கம் டைனிங் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டிஷன் மாதிரி எதுவும் க்ரியேட் பண்ணல. ஸோ அந்த வேயை வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80 to 90 ஸ்கொயர் ஃபீட்டில் அப்ராக்சிமேட்டாக வந்து இந்த கிச்சன். பின்னாடி உங்களுக்கு செட்பேக் ஏரியாவும் இருக்குது. கிச்சன் வந்து உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இப்போது. அண்ட் கிச்சனில் வந்து ஒரு 2 ஃபீட்டுக்கு வந்து கிச்சன் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் தேவையான கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து அதில் நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒயிட் கம் கிரே காம்பினேஷனில் தான் ஈவன் கபோர்ட் ஒர்க்ஸும் சரி, வீட்டோட எலிவேஷன் வைஸும் சரி, வீட்டோட பெயிண்டிங் வைஸும் சரி. ஸோ இது ஒரு யூனிக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கலர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் வந்து உங்களுக்கு கிரானைட் டாப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து வென்டிலேஷனுக்கு அதில் ஒரு விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ விண்டோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூபிவிசியில் தான். ஏன்னா இப்போ எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லோரும் யூபிவிசி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் ரூம். ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சிங்கிள் காட் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ செட்பேக் வந்து இருக்குது. ஸோ அதனால் வென்டிலேஷன் வைஸ் எந்த இஷ்யூஸும் இல்லை. அட்டாச்சு வாஷ்ரூம் வந்து வித் கிளாசட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு. கபோர்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சசரிஸ் வைஸ் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து அதில் முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் வீடு வந்து இப்போ ரெடி டு ஆக்கியபை கண்டிஷனில் இருக்குது. வந்தால் இமீடியட்டாக வந்து குடியேற மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்க வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் ஃபினிஷிங் அண்ட் வந்து SS ஹேண்ட்ரல் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ஏறின உடனே ஃபஸ்ட்டு ஒரு லேண்டிங் ஸ்பேஸ். இது வந்து ஒரு மினி ஹால் சொல்லலாம். இதுவே வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹாலில் இருந்து 2 பெட்ரூம், லைக் ஒன்று ரோட் ஃபேஸிங்கில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும், இன்னொன்று வந்து பேக் சைடு ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும். ஸோ நம்ம இதோட ஸ்கொயர் ஃபீட்டு இதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் வென்டிலேஷனுக்கு அந்த மினி ஹால்லே வந்து அந்த ஸ்டெப்ஸ்லேயே வந்து உங்களுக்கு விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறது வீட்டோட பின்னாடி இருக்கக்கூடிய பெட்ரூம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 160 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு வாஷ்ரூமோடு கொடுத்துருக்காங்க. ஸோ வாஷ்ரூமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஹைட்டுக்கு உங்களுக்கு டைல்ஸ் ஃபினிஷிங் அண்ட் வால் மவுண்ட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேயுமே வந்து உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் வந்து லாஃப்ட் அண்ட் நார்மல் வார்ட்ரோப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமில் வந்து உங்களுக்கு பின்னாடி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு கவர்டு பால்கனி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ அதுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அந்த டோரும் நமக்கு வந்து சேஃப்டி டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம சேஃப்டி கிரில் வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதை நம்ம இப்போது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தென் நம்ம இப்போது வீட்டோட ரோட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரூமோட சைஸஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு 4 பெட்ரூம், ஒரு 4 ஃபேமிலிஸ், இல்லைன்னா இந்த 4 பெட்ரூம் ரெக்யர்மெண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஐயப்பந்தாங்கல்ல. ஸோ ஐயப்பந்தாங்கல்ல எங்களுக்கு தெரிஞ்சு வேறு ப்ராஜெக்ட்ஸ் வந்து 4 பெட்ரூம் அவைலபிளாக இல்லை இப்போதைக்கு.
ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட ரோட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு கபோர்ட் பேசிக் வார்ட்ரோப்ஸ் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச்டு வாஷ்ரூமோட வந்துடும். அண்ட் ரோடை பார்த்து உங்களுக்கு பால்கனி இருக்கும், அதை நம்ம பார்க்க போகிறோம். இது ஒன் ஆஃப் த அட்டாச்டு வாஷ்ரூம். ஸோ வாஷ்ரூம் சைஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 28 to 30 ஸ்கொயர் ஃபீட்டில் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான். அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட பால்கனி. ஸோ பால்கனி வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி வித் எஸ்எஸ் ஹேண்ட் ரைல் அண்ட் வந்து உங்களுக்கு கிளாஸ் செட்டப்போட இந்த பால்கனி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு வென்டிலேஷனுக்கு பெரிய ஸ்லைடிங் டோர் வந்து யூபிவிசியில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில். இப்போ நம்ம வீட்டோட செகண்ட் ஃப்ளோர் பார்க்க போகிறோம். இந்த ரூமோட ஸ்கொயர் ஃபீட் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 25 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் ஆக்சஸ் பண்ணுறோம். செகண்ட் ஃப்ளோரும் உங்களுக்கு சேம் ஸ்டெப்ஸில் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ண அதே ஸ்பெக்ட் தான். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் ஏறினோடனே அதே மாதிரி ஒரு மினி ஹால் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்டில். ஸோ அந்த மினி ஹாலில் வந்து வென்டிலேஷனுக்கு விண்டோவும் கொடுத்துட்டு அண்ட் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பெட்ரூம் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு பேக் சைடு வரும். ரோட் ஃபேஸிங்கில் வந்து அவங்க பெரிய ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் சிமிலர் டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 150 to 160 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வித் சேம் அட்டாச்டு பாத்ரூமோட வித் அதே நெசசரி ஃபிட்டிங்ஸோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு ஒரு அட்டாச்டு பால்கனி வந்துடும். ஸோ கபோர்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து உங்களுக்கு லாஃப்ட் மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த அட்டாச்டு பால்கனி தான் மறுபடியும் பார்க்குறோம். இதில் வந்து நம்ம இந்த சேஃப்டி கிரில்ஸ் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இதில் பண்ணிக்கலாம், நாட் அன் இஷ்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீட்டோட அந்த ரோட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய அந்த சிட் அவுட் ஏரியா வந்து நம்ம பார்க்க போகிறோம். மீன்வைல் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 85% 90% லோன் அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் மீன்வைல் வந்து இதோட பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ண இந்த ஆக்சுவல் ஹவுஸோட காஸ்ட் வந்து 1,68 lakhs ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ரைஸ் நெகோஷியபிள். அண்ட் இதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு வீடும் இருக்குது. அது வந்து 900 ஸ்கொயர் ஃபீட்டில் 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ண இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஸோ அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 158 lakhs ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நெகோஷியபிள் தான். ஸோ எக்ஸாக்ட் லேண்ட்மார்க் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி பற்றின அதர் இன்ஃபர்மேஷன், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதோட லேஅவுட் காப்பி, அதோட ஸ்கெட்ச் காப்பி, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்களை ரீச் அவுட் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டி பற்றின மோர் இன்ஃபர்மேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். மோர் ஓவர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.